குற்றாலத்தை மிரட்டிவிட்ட பேய்மழை. 1992 வெள்ளத்தை நினைவுபடுத்திய காட்சிகள். இன்னைக்கு தேதி டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை. குற்றாலத்துல இந்த வருஷத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. விடிய விடிய பெஞ்ச கனமழையினால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவின்னு எல்லா அருவிகள்லயுமே கடுமையான வெள்ளப்பெருக்கு. மெயின் ஃபால்ஸ்ல ஏற்பட்டிருக்கிற வெள்ளப்பெருக்கால பாலத்துல உள்ள தடுப்பு கம்பிகள் உடைஞ்சு வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. தென்காசி சிற்றாறு பகுதியிலையும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. நேத்து அதிகபட்சமா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற ஆய்க்குடி பகுதியில 312 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. குற்றாலத்துல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மழை விடாம பெஞ்சிட்டு தான் இருக்கு. சில இடங்கள்ல மரங்கள் சாஞ்சும் விழுந்திருக்கு. வெள்ள மீட்பு பணிகள்ல ஈடுபட்ட ஊழியர்கள் உடனுக்குடனே அதை அப்புறப்படுத்தியும் வர்றாங்க. சோ மக்களே, இப்போதைக்கு யாரும் குற்றாலத்துக்கு அவசியம் இல்லாம வர வேண்டாம். குற்றாலம் வரதுக்கு திட்டமிட்டு இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் உங்களோட பயணத்தை அடுத்த 2 நாட்களுக்கு தவிர்க்கிறது நல்லது. தென்காசி மாவட்டத்துல மழையினால பாதிப்பு ஏற்படும் பட்சத்துல கண்ட்ரோல் ரூமுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம்னு கலெக்டர் சொல்லியிருக்காங்க. சோ மக்களே, எல்லாரும் சேஃபா இருந்து மழையை என்ஜாய் பண்ணுங்க. தென்காசி லைஃபுக்காக ஜஸ்டின் துரை.